வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்க் reconciliation statement. இது ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 5. எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Raghunath's cash book showed a bank balance of rupees 8,800 to his credit, favorable balance, on 31st December 1993. On examining the entries with the passbook, it was found that ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ரகுநாத்தோட பேங்க் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஃபேவரபிள் பேலன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஃபேவரபிள் பேலன்ஸ்ன்றது என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். ஓகே. இப்ப வந்து அவரோட என்ட்ரிஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணும்போது சிலதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அது என்னன்றதெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. அவுட் ஆஃப் த 2 செக் issued to Rajaram on 27/12/1993, one of rupees 860 and another for rupees 680. The check for rupees 680 was cashed only on 2/1/1994. அதாவது 2 செக் வந்து ராஜாராம்க்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க. 2 செக் இஷ்யூ பண்ண உடனே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அவங்க வந்து பேமெண்ட்ல எழுதிட்டு இருப்பாங்க. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா 860 rupees ஒரு செக், இன்னொரு செக் பாத்தீங்கன்னா 680 rupees ஒரு செக். இதுல 680 rupees செக்க வந்து 2/1/94ல தான் கேஷ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டாங்க? மைனஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? இந்த 680 பாத்தீங்கன்னா இயர் முடிஞ்ச பிறகு, அதாவது 27/12ல இஷ்யூ பண்ண செக் நம்மளோட எந்த அக்கௌண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணோம் டேட்ல பாத்தீங்கன்னா 31st டிசம்பர்ல பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அது என்ன பண்ணிருக்காங்க? என்கேஷ் பண்ணிருக்காங்க. அப்ப பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா பாஸ்புக்ல இந்த 680 வந்து அவங்க வந்து சப்ராக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம அக்கௌண்ட்ல இருந்து. ஓகே. பேமெண்டா எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால இத நம்ம திரும்பி ஆட் பேக் பண்ணணும். ஓகே. நம்ம இஷ்யூ பண்ண உடனே பெய்டுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கோம். ஆனா இதை என்கேஷே பண்ணல. நம்ம ப்ரிப்பேர் பண்ற அன்னைக்கு இத வந்து பேங்க் வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணல. அதனால இத நம்ம ஆட் பேக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க. Out of 3 check deposited into the bank for collection on 26/12/1993 for rupees 300, 400 and rupees 500 respectively. The check for rupees 400 only was collected by 31/12/1993. அதாவது நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது 3 செக் கொடுத்ததுல ஒரே ஒரு செக் தான் கேஷ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம வந்து 3 செக் டெபாசிட் பண்ணோம்னு என்ன பண்ணிருப்போம்? ரெசிப்ட்ஸ்ல 3 செக்குக்கான அமௌண்ட் எழுதிருப்போம். ஆனா அதுல ஒண்ணுதான் கேஷ் ஆயிருக்கு. 400 rupees தான். அப்ப 300ம் 500ம் கேஷ் ஆகல. அப்ப நம்ம இதை என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம்? ரெசிப்ட்ஸ்ன்னு ஆட் பண்ணிருப்போம். இப்ப நம்ம அதை சப்ராக்ட் பண்ணணும் 800க்கு. ஓகே. There was a credit in the passbook for rupees 75 towards interest collected. இன்ட்ரெஸ்டுக்காக ஒரு கிரெடிட் கொடுத்திருக்காங்க. அதை இப்ப நம்ம கொடுக்கணும். சோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் collected directly by the bankers on behalf of Raghunath and debit in the same book for rupees 15. எதுக்காக அப்படின்னா collection charges அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நோ கரஸ்பாண்டிங் என்ட்ரி வேர் ஃபவுண்ட் இன் த கேஷ் புக். கேஷ் புக்ல என்ட்ரி போடல அதுக்கு. அப்ப இப்ப நம்ம அதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே. ஏன்னா வந்து இது வந்து இன்கம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கலெக்ஷன் சார்ஜஸ்ன்றது நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் பேமெண்ட் நம்ம வந்து அதை சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே. A check for rupees 250 was entered in the cash book but was omitted by the oversight to be deposited into the bank for collection. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா 250 வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. கேஷ் புக்ல என்ட்ரியே போடல. ஓகே. A wrong credit of 225 related to some other account was found in the passbook. சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு அக்கௌண்டோட ராங் என்ட்ரி வந்து இதுல இருக்கு. அப்ப நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம prepare reconciliation statement as on 31/12/1993 showing the passbook balance. ஓகே. passbook balance நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? எஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இத வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் அண்ட் இத வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ராங் கிரெடிட்ட நம்ம ஆட் பேக் பண்ண போறோம். எஸ். இப்ப பாருங்க 1 by 1 போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 செக்ல ஒரு செக்க நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட். ஓகே. பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் எழுதியாச்சு. 8,800 இருக்கு இல்லையா? அதை எழுதியாச்சு.
அடுத்து பாத்தீங்கன்னா 2 செக்ல ஒரு செக் என்ன பண்ணல, கேஷே பண்ணல. ஓகே, அதாவது கேஷ் வந்து இஷ்யூ பண்ணியாச்சு. அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சப்ராக்ட் பண்ணிருக்கோம். இப்ப வந்து நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அதை வந்து என்கேஷே பண்ணாததுனால. பாருங்க 680 ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இது பாருங்க நெக்ஸ்ட் செக் வந்து டெபாசிட் பண்ணிட்டோம். அதுல 2 செக் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணல, நம்ம அக்கௌண்ட்ல போடல. அதனால அதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். எஸ், 300 500 மொத்தம் 800 வர்த் செக் வந்து நமக்கு ஒன்றும் டெபாசிட்டே பண்ணல. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கலாம் 75. அப்புறம் கலெக்ஷன் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, 15 கலெக்ஷன் சார்ஜஸ் நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 250 இந்த செக்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், என்ன நமக்கு வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து இது என்ன பண்ணிட்டாங்க, omitted was entered in the cash book. ஆனா வந்து பேங்க் ஃபார் கலெக்ஷனுக்கு பண்ணாம இதை ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்ப இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் 250. அண்ட் இது பாத்தீங்கன்னா ராங் கிரெடிட், ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம இங்க பண்ணி வச்சிருக்கோம். அதனால இதை ஆட் பேக் பண்ணிக்கலாம். ராங் கிரெடிட் இந்த பாஸ்புக். ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணா 680 75 225 எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 980. அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணா பாத்தீங்கன்னா 1065 வருது. சோ இந்த 8800ஓட இந்த 980 ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல 9780. இந்த 9780ஓட இந்த 1065 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா 8715. இதுதான் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஓகே, புரிஞ்சதா, ஈஸியா இருக்கு இல்லையா. எஸ், இப்போ உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.